இப்போது ஒரு பையன் அப்படித்தான், நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் லெட்டரில் எழுதிட்டான், ரயில் முன்னாடி விழுந்துட்டான். ஏன்னா ஒரு பெண் அவனை தூண் துப்பிரிச்சான். நல்லது நல்லது, துப்பினா நல்லது, நாளைக்கு அதை விட நல்ல பெண்ணு கிடைக்கும்னு இல்லை அவன் நினைக்கணும். அவன் உடனே தமிழனுக்கு இது பெரிய மான குறைவு இல்லையா, தமிழன் புறமுதுகிட்டு ஓடியதற்கு பிறகு அடுத்த அவமானம் ஒரு பெண் வேண்டாம் என்று சொல்ல ஒன்றும் ஒரு அவமானம் கிடையாது. ரயில் முன்னாடி படுத்துட்டான். அன்னைக்குன்னு பார்த்து பாருங்க, அந்த ரயில் லேட்டு. எவனோ ஒருத்தன் பார்த்து தலையில் 2 தட்டு தட்டி வெளியில் இழுத்து போட்டான். வெளியில் இழுத்து போட்ட நேரம் ரயில் போயிடுச்சு. அப்புறம் அடுத்த நாள் ரயில் டைமை விசாரிச்சா, அடுத்த நாள் லேட்டாக தான் வரும்னாங்க. சரி பார்த்துக்கலாம், ஒரு என்னைக்கு டயத்துக்கு வருதோ அன்றைக்கி போய் தற்கொலை பண்ணிக்கலான்னு வீட்டுக்கு போயிட்டான். அப்புறம் எல்லாம் படித்தா செமஸ்டர் எக்ஸாம் அதுக்குள்ளே வந்துருச்சு. அப்பா சொன்னார், காசு கட்டியிருக்கேன், பரீட்சை எழுதுறேன்னா தோலை உரித்து உப்பு கண்டம் தடவிடுவேனார். பரீட்சை தான் பாஸ் பண்ணிட்டான், வேலை கிடச்சிருச்சு. அவங்க வீட்டிலே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 5 வருஷம் ஆச்சு, பிள்ளையும் பிறந்துருச்சு. அந்த ரயில் தண்டவாள வழியாக ஒரு நாள் போனான். பக்கத்தில் இருக்கிறவங்களை கேட்டான், இப்போல்லாம் ரயில் டைமுக்கு வருதான்னு கேட்டான். அந்த தடத்தில் இப்போ விமானமே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரயில் இனிமேல் நமக்கு தேவையில்லை நண்பர்களே. நீங்கள் சில சமயம் இன்னைக்கு ரொம்ப பெருசாக தெரிகிற விஷயம் உங்களை நீங்களே 5 வருஷம் கழித்து வச்சுக்கிட்டு திரும்பி பார்த்தா ரொம்ப சின்னதாக தெரியும். இன்னைக்கு தான் ரொம்ப பெருசாக தெரியுது. கோமதி என்னோட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாயா, உயிரோட வாழவே எனக்கு பிடிக்கலன்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருப்போம். 5 வருஷம் கழிச்சு பார்த்தா கோமதி எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு ரொம்ப பெருசாக தெரிகிற விஷயங்களை அழாதீங்க, முதல்ல அழாதீங்க. இதை நான் பெண்களுக்கு ரொம்ப சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம உரிமை கேட்குறோம்ல, நிறைய உரிமை கேட்குறோம். உரிமை கேட்டு யார் பேசினாலும் பயங்கரமாக கைத்தட்டி அவங்கள உசுப்பேற்றி விட்டு எல்லாம் பண்ணுறோம்ல. உரிமை கேட்கிற போது கடமையை சுமப்பதற்கு நாம் தயங்கக்கூடாது தோழிகளே. எப்பெல்லாம் உரிமை கேட்கிறோமோ அப்போது கடமை பல மடங்கு ஜாஸ்தி ஆயிரும். என்ன கடமை? மற்றவர்களுக்கு முன்னால் நான் காட்சி தருகிற போது நான் மதிக்கப்படுகிறவளாக காட்சி தர வேண்டுமே தவிர ஆசைப்படுவதற்கு உரியவளாக நான் காட்சி தரக்கூடாது. என்னை பார்த்தா மதிப்பு மரியாதையும் வரணும், இச்சை வரக்கூடாது. அது என்னுடைய கடமை, அது எனக்கான கடமை. அப்போ நான் உரிமை கேட்குறேன். அது எப்படி அவனுக்கு மட்டும் அந்த ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டிங்களா? ஏன்னா பாய்ஸ் தான் செய்யணுமா, நாங்கள் செய்ய மாட்டோமான்னு கேட்குறீங்கல்ல. அப்போ அவள் சாயங்காலம் 3 மணி நேரம் உட்காந்து செய்கிறா, ராத்திரி 8 மணி மட்டும் நீ செய்ய. அப்போ மட்டும் 5 மணிக்கு வீட்டுக்கு போகலன்னா எங்கள் ஆத்தா தொடப்பத்தாலேயே அடிக்கட்டும், வாங்கிக்கோ, அடிக்கட்டும். உனக்கு ப்ராஜெக்ட் வேணும்ல, அப்போ நீ 8 மணி மட்டும் வேலை செய்யணுன்னா நீ 8 மணிக்கு தான் வேலை செய்யும். கடமைகளை சுமக்கிற நேரத்தில் கண்ணீரை விட்டு விட்டு கடமையிலிருந்து தப்பித்துக் கொள்ள நினைக்கிற பெண்கள் உரிமை கேட்பதற்கே லாயக்கில்லாதவர்கள். கண்ணீர் நமக்கான ஆயுதமே அல்ல, நமக்கான ஆயுதம் தன்னம்பிக்கையும் தைரியமும் தான். நமக்கான ஒரே ஆயுதம் அதுதான். பல ஆண்களை நீங்கள் பாருங்க, வீட்டம்மா ரொம்ப சண்டை போடும்போது அவர் நல்லா சண்டை போடுவார், வார்த்தைக்கு வார்த்தை பேசுவார். இந்த அம்மா சொல்லு, உங்கள் குடும்பத்தில் யாருமே சரியில்லை, ஏன் உன் குடும்பத்தில் மட்டும் யார் சரி? நல்லா வார்த்தைக்கு வார்த்தை பேசுவார். அந்த அம்மா யோசிக்க, இனிமே பேசி இந்த ஆளை ஒன்றும் செய்ய முடியாது. உடனே ஒரு தடவை அழும், நான் அவங்கள கட்டிக்கிட்டு என்ன சுகத்தை கண்டேன். உடனே அந்த ஆள் அப்படியே ஆஃப் ஆயிடுவார். அதோட சரிம்மா நீ அழாத, நீ என்ன சொல்றியோ தாய் அப்படி நீ செஞ்சு. என்னை பொறுத்தவரையில் இது ஒரு கேவலம். சண்டை போட்டால் சண்டை போடணும், சமாதானம் சமாதானம். அது என்ன அழுது சமாதானம் ஆகுது? அசிங்கம். அது அழுகை ஒரு ஆயுதமா? அந்த அழுகையின் மூலம்தான் நீங்கள் சொல்கிறீர்கள், நான் பலவீனமானவள், என்னை நீதான் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். இங்கே படிக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். நம்முடைய சமூகத்தில் ஆண்கள் 2000 வருஷங்களாக படித்து கொண்டு தான் இருக்கிறார். ஒரு ஆண் சில சமயம் ஜாதி அடிக்கில் ரொம்ப கீழே இருக்கிறவர்களை படிக்க நாம் அனுமதிக்கவில்லை. அதை தவிர பாக்கி இருக்கிற வகுப்புகளில் இருந்த ஆண்களை நீ படிக்கக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை. 2000 வருஷங்களாக ஆண்கள் இந்திய சமூகத்தில் படித்து கொண்டு தான் இருக்கிறார். பெண்கள் 60 வருஷமாக கூட படிக்கல. உண்மையா இல்லையா? 50-60 வருஷமாக தான் படிக்கிறாங்க. அப்போது நீங்கள் யார் யாரையோ சாதனையாளர்கள், பெண் சாதனையாளர்கள்னு விருது கொடுக்குறாங்களே, எல்லாம் ஃபேக்,
யார் சாதனையாளர்கள் தெரியுமா? உங்கள் ஒவ்வொருவரின் வீட்டிலும் நான் படித்துத்தான் ஆவேன் என்று கிளம்பிய முதல் பெண் யார்? அவதான் சாதனையாளர். உங்க வீட்டில் இருக்கா? நீங்க மேடையில் கூட்டி யார் யாருக்கோ ஷீல்டை கொடுத்து சாலை போத்துறீங்க. அதான் முன்னாடியே சொல்லிட்டு சால்வைக்கு என்ன ஆகும்னு. விருதுக்கு யார் தகுதியானவர் தெரியுமா? உங்க 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 வீட்டில். ஒருவேளை நீங்களா கூட இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் கல்லூரிக்கு படிக்க வந்த முதல் பெண் நீங்களாக இருந்தால் உங்களை விட பெரிய சாதனையாளர் வேறு யார் இருக்க முடியும்? ஒருவேளை உங்க அம்மா வந்திருக்கலாம். உங்களுடைய இங்க இருக்கிற தம்பிகளுக்கு சொல்லிக்கிறேன், உங்களுடைய அம்மாவா இருக்கலாம், உங்க அக்காவா இருக்கலாம். அக்கா வந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய பாராட்டுக்குரியவர் அவங்க இல்லையா? இப்போ இப்படித்தான் இந்த பயணம் ஆரம்பிச்சது. இப்போ 2018 என்னுடைய அக்கா தான் முதலில் என்னுடைய குடும்பத்தில் படிக்க வந்தவள் என்று இந்த தம்பி சொல்லுகிறார். அந்த தம்பிக்கே 18-19 வயசு தான் இருக்கும். அவங்க அக்காவுக்கு அதிகமாக போனால் என்ன 24-25 வயசு இருந்தால் அதிகம். இவங்க தானே பரவாயில்ல, சரியா ஆளை கூட்டி வச்சு இந்த பொண்ணு வந்திருக்கு பேசுறதுக்கு. இப்போ பாருங்க, இவங்களை விட பெரிய சாதனையாளர் வேற யார் இருக்க முடியும் சொல்லுங்க? இவங்களை விட பெரிய சாதனையாளர் யார் இருக்க முடியும்? இப்போ எங்கள் குடும்பத்தில் என்னுடைய தாய் தான் முதல்ல படித்த பெண். அதுவரை என்ன, நான் சென்னையில் இருக்கேன், அங்கே பல்லாண்டுகளாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கிடையாது. என்னுடைய தாய் தான் எங்கள் குடும்பத்தில் முதலில் கல்லூரிக்கு வந்த ஒரு பெண். என்ன காரணம்? நல்ல படிப்பு வந்தது, படிப்பில் ஆசை இருந்தது, படிக்கணுன்ற எண்ணம் இருந்தது, தீவிரம் இருந்தது. ஆனால் எங்கள் தாத்தா என்ன சொல்லிட்டாரு, ஸ்கூல் மட்டும் ஒன்று படிக்க வச்சுதான் ரொம்ப அதிகம், இதுக்கு மேலெல்லாம் படித்தேன்னா இதுக்கு மேலே படித்த மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான். அவ்வளவு நம்பிக்கை ஆண்கள் படிப்பை பற்றி. இதுக்கு மேலே படித்த மாப்பிள்ளைலாம் என்னால் தேட, எங்கள் அப்பா ரெடியாக தான் இருந்தார் கட்டிக்கிறதுக்கு. இதுக்கு மேலே படித்த ஆள்லாம் கிடைக்காது, படிக்க வைக்க மாட்டேன் என்று சொன்ன போது, அப்போல்லாம் இந்த +1 +2ன்றது வந்து பியூசின்னு காலேஜில் படிப்பாங்க. எங்கள் அம்மா பியூசி வந்து குயின் மேரிஸ் காலேஜுன்ற ராணிமேரி கல்லூரி சென்னையில், அங்கே தான் படித்தாங்க. ராணிமேரி கல்லூரியிலிருந்து ஒரு ஆசிரியை, அவங்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள், எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் தாத்தா திண்ணல உட்காந்துருக்காராம். இவங்க முன்னாடி நின்று, எங்கள் அம்மா பேர் கல்பகம் ரொம்ப நல்ல மாணவி, அவங்க படிப்பை ஏன் நிறுத்துறீங்க என்று கெஞ்சி கேட்டு என்னுடைய தாயை படிக்க வைத்திருக்கிறேன். எங்கள் தாத்தாவுக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் முன்னாடி வந்து ஒரு பெண்ணு கேட்குற போது முடியாதுன்னு சொல்ல அவருக்கு தெரியல. ஏன்னா அவர்கிட்ட பெண்கள் வந்து பேசினதே இல்லை. அது மட்டும் முதல்ல ஒரு அம்மா வந்து கேட்டோன்னா சரின்ட்டார். அப்புறம் உள்ளே வந்து எங்கள் அம்மாவை கூப்பிட்டு எவ்வளோ வந்து என்னை கேட்குறா, எனக்கு இந்த பிரச்சனையை கொடுத்துட்டேன் நீ. ஆனால் வாக்கு கொடுத்துட்டேன். அந்த கால மனிதர் இல்லையா, கொடுத்த வாக்கு கொடுத்தது தான். வாக்கு கொடுத்துட்டேன், போய் தொல்லை. இப்படித்தான் எங்கள் அம்மா கல்லூரிக்கு போனாங்க. ஆனால் அன்றைக்கு ஆந்திராவும் தமிழகமும் சேர்ந்து மெட்ராஸ் பிரசிடென்சி என்று இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் எம்எஸ்சி ஃபிசிக்ஸில் கோல்டு மெடல் வாங்கி எங்கள் அம்மா மாநிலத்தின் முதல் பெண்ணாக வந்தாங்க. இப்போ இந்த கதையை நான் ஏன் சொல்கிறேன், அதெல்லாம் போன கதை. இன்றைக்கி என்ன நடக்குது அதுக்காக சொல்லலை. இப்போது எங்கள் அம்மா படிச்சுட்டாங்கல்ல, படித்த பிறகு எங்கள் குடும்பத்தில் அடுத்த பெண் படிக்கலாமா கூடாதான்னு யாராவது கேள்வி கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு கலாரத்தி படித்த பிறகு அவங்க குடும்பத்தில் வேற யாராவது ஒரு பெண்ணை, ஐயோ எப்படி பொம்பளை பிள்ளைய காலேஜுக்கு அனுப்ப சொல்லுமா, என்ன சொல்லுவாங்க? கலாரத்தி போறாள், அவ போய் படிச்சா இல்லை, அவ மேடெல்லாம் பேசி பரிசு வாங்கினா இல்லை, அப்போ நாமும் நம்ம பிள்ளைய அனுப்போம். அப்போ ஒவ்வொரு பெண்ணும் ஒரு ஆணும் படிக்கிற போது அந்த ஆணினுடைய வாழ்க்கை மலருகிறது. ஒவ்வொரு பெண்ணும் படிக்கிற போது பின்னால் இருக்கிற தலைமுறையே மலருகிறது. அதான் வித்தியாசம். நீங்கள் பாதை அமைக்கிறீங்க. நீங்கள் முதல்ல ஒரு பாதையே இருக்காதுங்க. இப்போ ஒரு இந்த இடத்துல பாதையில் நான் நடந்தால் என்ன ஆகும்? காலில் கல் குத்தும், முள் குத்தும், ரத்தம் வரும். நான் பரவாயில்ல நடக்கிறேன்னு நான் நடந்துட்டா எனக்கு பின்னால் வருகிற ஒருத்தருக்கு ஒத்தையடி பாதை கிடச்சிரும். அதுக்கும் பின்னாடி வரவர் ரோடு போட்டுப்பாரு, அதுக்கும் பின்னாடி வந்தால் 4 லேன்லே போயிடலாம். இன்றைக்கி பெண்களான நாம் எல்லாம் 4 லேன் டிராஃபிக்கில் டாட்டா சுமோவில் போகிற மாதிரி போகிறோன்னா, நமக்கு முன்னாலே நடந்த பெண்கள் காலில் கல் குத்தி, முள் குத்தி, ரத்தம் தொய்ய நடந்த பாதைகளில் தான் இன்றைக்கு நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தவங்களை இன்னமும் சரியாக அந்த பாதையில் நாம் அனுப்ப வேண்டாமா என்ற கேள்வியில் தான் நிற்கிறது. ஏன் பெண்ணுக்கு இன்னமும் அதிகமான
உரிமைகளை சிறப்புகளை கொடுக்க வேண்டும் என்று. ரெண்டாவது விஷயம், இங்கே இருக்கிற சில பேர் அதை சொன்னாங்க. 18 வயசு பெண்ணுக்கு பாலியல் பலாத்காரம் நடந்ததுன்றது நம்ம சமூகத்தில் காலங்காலமாக நடந்துட்டு, இன்றைக்கி நேற்றுக்கு நடந்ததில்லை. ஆனால் எது புதுசு என்றால், அல்லது எது இப்போதுதான் வெளியில் வந்திருக்கிறது என்றால், 3 வயசு குழந்தைய. என்ன சார் இது? அது பச்சை குழந்தை இல்லை, அது 5 வயசு குழந்தைய. இப்படிப்பட்ட வன்முறைகள் இன்னைக்கு தான் நடக்குதா? இன்னைக்கு தான் வெளியில் வருது. இது இன்னைக்கு தான் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? புதுசாக கிளம்பி இருக்கிற வன்முறையாது? மூஞ்சியில் ஆசிட் கொட்டினான்னு பேப்பரில் வருதுனால இன்னைக்கு அது புதுசு. ஆனால் காலம் காலமாக இது நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ மனப்பான்மையில் ஏதோ ஒரு பிழை இருக்கு. என்ன பிழைங்க? ஒன்றுமே இல்லை. கோயம்புத்தூரில் ஒரு காலேஜ், ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கிற காலேஜ். அல்ல ஒரு மாணவன், அவன் அங்கே படிக்கிற ஒரு மாணவி தன்னை நேசிக்கிறத அவன் நினச்சிருக்கான். ஒருவேளை அது அந்த பெண்ணுக்கும் அப்படி என்ன இருந்தால் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த ஆள் சரி வரமாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்? நீ 39 அரியர் வச்சிருக்க, உன்னை பார்த்தாலே சரியில்லை. எல்லாம் எண்களெல்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்க பார்க்க பிடிக்குன்றது சினிமாக்கு தான் சரி. எந்த பெண்ணுக்கும் உன்னை பார்த்தா பிடிக்கலையோ, உன்னை பார்க்க பார்க்க சுத்தமாகவே பிடிக்காது. என்ன சினிமாவா வாழ்க்கை? வாழ்க்கை என்ன சினிமாவா தோழர்களே? முதல்ல அப்படித்தான் சொல்லுவாளுங்க, அதுக்கு அப்புறம் பாரு, நீ பின்னாடியே போய் பாரு, ஒரு நாள் இல்லை ஒரு நாள். இதெல்லாம் நடக்காது வாழ்க்கையில். முட்டாள்தனமான யோசனைகளை கையில் சினிமாவிலிருந்து வாங்கி கொள்ளாதீர்கள். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அந்த பெண்ணு பின்னாடி போகிற நேரத்தை நம்ம சேவ் பண்ணாக்க வாழ்க்கையில் நாளைக்கு நீங்கள் எங்கேயோ போய் அதை விட 100 மடங்கு பெட்டரான பெண்ணு உங்களுக்கு ரெடியாக காத்திருப்பா. இது பின்னாடி போய் டைமை வேஸ்ட் பண்ணி அவள் வாழ்க்கையும் கெடுத்து நம்ம வாழ்க்கையும் கெடுத்து என்னத்துக்கு? அவன் என்ன பண்ணிட்டான், இந்த பொண்ணு சொல்லிருச்சு சரியாக வராது, விட்டுடலாம். அப்போ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன வேணான்னு சொல்லிட்டான். இது அவமானம் இல்லையா? அவமானம்தான். வருத்தம் இல்லையா? வருத்தம்தான். ஆனால் இந்த அவமானத்தையும் வருத்தத்தையும் எப்படி தாண்டணும் தெரியுமா? அவன் நினைக்கிறத விட பெரிய ஆளாக வந்து காட்டி தான் இந்த அவமானத்தை தாண்டணும். நல்ல வேளை என்ன வேணான்னு சொன்னா, சரியான வாய்ப்பு மச்சான், இதை விட பெட்டரா ஏதோ ஒன்று எனக்கு காத்திருக்கு. இதுதான் சரியான பார்வை. இதுதான் சரியான பார்வை. இந்த பார்வை பெண்ணுக்கும் சரியானது, ஆணுக்கும் சரியானது. இதில் பெரிய விஷயமே இல்லை. வாழ்க்கையில் எல்லாம் திரும்பி வரும். ஒரு பஸ் போனால் இன்னொரு பஸ் வரும், ஒரு காதல் போனால் இன்னொரு காதல் வரும். திரும்பி வராதது நீங்கள் படிக்கிற 3 வருஷத்தில் உங்களுக்கு இருக்கிற இந்த வாய்ப்பு, அது திரும்பி வராது. அதை விட்டுட்டீங்கன்னா திரும்பி வராது. பாக்கியெல்லாம் திரும்பி வரும். விஜய் மால்யா இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகு 3ஆவதா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. நீங்களே ஏன் அதுக்குள்ளே இப்படி அவசரப்படுறீங்கன்னு எனக்கு புரியல. அது தானே வரும். வராதது இந்த நேரம், இது திரும்பி வராது. அப்போ கோயம்புத்தூரில் என்னாச்சு? அவள் கிளாஸில் உட்காந்துருக்கா, அவன் உள்ளே வரான். நம்ம தான் பார்க்குறோமே, நிறைய பின்னாடியிலேருந்து ஒரு அருவாளை எடுக்கிறான். அருவா வெயிட்டை விட அவன் வெயிட்டு கம்மியாக இருக்குது. பின்னாடியிலேருந்து ஒரு அருவாளை எடுத்து அந்த பெண்ணை வகுப்பறையிலே வெட்டியிருக்கான். அந்த பொண்ணு செத்து போச்சு. அதை பற்றி நான் இனிமேல் பேச போகிறது. செத்து போச்சு, அது அதோடைய பிரச்சனை முடிஞ்சுது. எனக்கு அந்த பையனை பற்றி ரொம்ப கவலையாக இருக்குது. எனக்கு அந்த பையனை பற்றி தான் ரொம்ப கவலையாக இருக்குது. இப்போ என்ன நடக்கும்? ரிமாண்டில் போட்டே 5 வருஷம் 6 வருஷம் வைப்பாங்க. வழக்கு விசாரணைக்கு வந்து வழக்கு நடந்து முடியவே நண்பர்களே 10 வருஷம். தீர்ப்பு வருகிற போது உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் கல்லூரியிலிருந்து வெளியே வந்து வேலைக்கு போய் கல்யாணம் முடித்து பிள்ளை பிறந்து அமெரிக்காவிலையோ துபாயிலையோ சென்னையிலையோ பாம்பேலையோ ஏதோ ஒரு ஊரில் நல்லா சம்பாதிச்சு வீட்டை கட்டிக்கிட்டு நல்லா இருப்பாங்க. நீ எங்கே இருக்க போகிற? நீ எங்கே இருக்க போகிற? 1 2 3 4 5 6 7 8 9. யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்?
அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீ இந்த வயதில் எதிர்ப்பால் மீது ஒரு ஈர்ப்பு வருவது இயல்பு, அதெல்லாம் வரவே கூடாது. அது என்ன, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அதில் பொய். எல்லாருக்கும் வந்திருக்கு. 2000 வருஷம் முன்னாடி வள்ளுவரே காதல் பாட்டு பாடியிருக்காரு, அவருக்கு வரலையா? அப்படி தான் வரும். நான் மனசு இருக்கேன், அதை அறிவினால் அடக்கலாம். இப்போ தேவையில்லை. இது அவள் வேடான்னு சொல்லிட்டாளா, ரொம்ப நல்லது, அந்த பிள்ளை நல்லா இருக்கட்டும், நானும் நல்லா இருக்கேன், முடிஞ்சது. நண்பர்களை, காதலா இருந்தாலும் சரி, உறவா இருந்தாலும் சரி, நட்பா இருந்தாலும் சரி, அது எப்போது கசக்கிறதோ கை குலுக்கி இதோடு நாம் பிரிந்து போவோம் என்று சிரித்து கொண்டே நடக்கிற திண்மை மனசில் இருக்கணும். என்ன வாழ முடியாதா? வாழ முடியாதா? தாராளமாக வாழலாம், தாராளமாக வாழலாம். ஏன் பெண்மை வெல்கன்னு நான் சொல்கிறேன் தெரியுமா? அப்படி தாராளமாக மனத்தின்மையோடு வாழ்ந்த சில பெண்களை வச்சு நான் சொல்கிறேன். சார், நான் மேடையில் நான் பேசி சன் டிவியில் வருதுனால என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிவாங்க, செல்ஃபி எடுத்துக்கிறேன்பாங்க. நாங்கள்லாம் பாராட்டுக்குரியவர்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. என்னை விட சிறந்த பேச்சாளர்கள் தமிழ்நாட்டில் 1000 பேர் இருக்காங்க. பாப்பையா சார் என்னுடைய டீமில் பேசி சன் டிவியில் வந்ததுனால என் மீது ஒரு புகழ் வெளிச்சம். இது ஒரு 5 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், இல்லை அதை விட கம்மியாக இருக்கலாம், இதெல்லாம் போயிடும். உண்மையில் பாராட்டுக்குரியவர்கள் யார் தெரியுமா? நான் போய் ஒரு பெண்ணோட செல்ஃபி எடுத்துக்கிட்டு ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்கேன். அந்த பொண்ணு என்னை விட 10-15 வயசு சின்ன பொண்ணு. எனக்கு கொஞ்சம் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்க ப்ளீஸ். அது போட்டு வச்சுருக்கேன், என் ஃபோனில் இருக்குது. அதை பிக்சர் எடுத்து என் ஃபோனில் வச்சுருக்கேன். அந்த பொண்ணோட பேர் லக்ஷ்மி அகர்வால், டெல்லி பொண்ணு. 15 வயசு அந்த பெண்ணுக்கு இருக்கிற போது டெல்லியில் பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தன், அவனுக்கு 25-30 வயசு, அப்போவே ஓயாமல் வந்து ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ். 15 வயசு பொண்ணு, அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்ன தெரியுமா உங்களுக்கெல்லாம் பிரச்சனை? நீங்கள் இதை போய் வீட்டில் சொன்னால் படிப்பை நிறுத்திடுவாங்களோன்னு பயமாக இருக்கு. இது உங்களுடைய தவறு அல்ல நண்பர்களே, இது உங்கள் பெற்றோர்களினுடைய தவறு. என் பிள்ளைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவள் தேடி வருகிற முதல் ஆள் நான் அவளுடைய தாயாகத்தான் இருக்கணும். அப்படி ஒரு உறவு இல்லைன்னா என்ன புண்ணாக அம்மா பொண்ணு உறவு அது? அவளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அவள் பக்கத்தில் உட்காந்துருக்கிற பொண்ணுக்கு தெரியும், அவள் கிளாஸில் படிக்கிற பையனுக்கு தெரியும், டீச்சருக்கு தெரியும், அட்டெண்டருக்கு தெரியும், ஆயாவுக்கு தெரியும், அம்மாவுக்கு மாத்திரம் தெரியக்கூடாது. படிப்போட்டு நிறுத்திடும். என்ன இது? நம்ம பிள்ளைகளுக்கு பிரச்சனைன்னு நம்மள்கிட்ட வந்து பேசாமல் பக்கத்து வீட்டில் போய் பேசுவாங்க. சொல்லுடா, என்னடா பிரச்சனை உனக்கு? ஒன்றும் இல்லை, பயப்படாத, எனக்கும் அது மாதிரிலாம் நடந்துரு, அதெல்லாம் முடிஞ்சிடும் வாழ்க்கையில், பெரிய விஷயம் இல்லை. இப்படி சொன்னால் அந்த பெண்ணுக்கு எவ்வளோ தைரியம் வரும், எவ்வளோ தன்னம்பிக்கை வரும். லக்ஷ்மி அகர்வாலுக்கு சொல்ல முடியல, ஏன்? அவங்க அம்மா படிப்பை நிறுத்திடும். அதனால் வாய் மூடி சும்மாவே இருந்தது. அவன் வந்து 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 கேட்டான், 1 வருஷம் கேட்டான். 1 வருஷத்துக்கு அப்புறம் அவன் வெறியாகி, நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க இங்கே இருப்பீங்க, 1 லிட்டர் நைட்ரிக் ஆசிடை வந்து மூஞ்சியில் கொட்டிட்டான். நம்ம லேபில் டெஸ்ட் பண்ணும்போது சில சமயம் அந்த பிப்பெட்டால் ஒரு துளி எடுப்போம். கெமிஸ்ட்ரி இருக்கா இல்லையா? இங்கே இருக்குது. பிப்பெட்டால் ஒரு துளி ஆசிடை உறிஞ்சி எடுப்போம். தெரியாமல் சில சமயம் லேசாக போட்டுடும், அது டைல்யூட்டட் ஆசிட் தான். அந்த 1 நிமிஷம் எப்படி வலிக்குதுல, சுரீர்னு 1 லிட்டர் ஆசிடை கொட்டினா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருந்தது அவளுக்கு. முகம், மார்பு, வயிறு எல்லாமே இல்லைன்ற மாதிரி எரிஞ்சு போயிடுச்சு. அது நல்ல வேளை கண்ணை ஏதோ அப்படி போட்டதுனால கண்ணு மாத்திரம் போயிடுச்சு, கண்ணு போகலை, முடியெல்லாம் போயிடுச்சு. எனக்கு ஏன் அந்த பொண்ணுகிட்ட ஆட்டோகிராஃப் ஆகும் தெரியுமா? என்ன இது என்ன புதுசாக, நம்ம ஊர்லேயே காரைக்கால் வினோதினி மேலே கொட்டலையா, ஏன் அவகிட்ட போய் நீ ஆட்டோகிராஃப் வாங்கலை? பாவம், அந்த பிள்ளை இல்லை இப்போது. லக்ஷ்மி அகர்வால், ஷி சர்வைவ்ட், ஷி சஸ்டெயின்ட். அவள் என்ன செஞ்சான்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு 10 வருஷம் நடையாக நடந்து இந்தியாவில் ஆசிட்டை வந்து சுண்டல் விற்கிற மாதிரி எல்லாருக்கும் விற்கக்கூடாதுன்னு ஒரு தடை உத்தரவு வாங்கிறதுக்கு 10 வருஷம் நடந்திருக்கா. நான் ஏன் பெண்மை வெல்கன்னு சொல்கிறேன் தெரியுமா? இவ்வளவு இடர்பாடுகளுக்கு நடுவிலே தான் அவர்கள் முன்னேற்றத்தினுடைய அடுத்த படியிலே கால் வைக்க வேண்டி இருக்கிறது நண்பர்களே. இத்தனை இடர்பாடுகள். அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு, இப்போ கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிறது. அவள் என்கிட்ட சொன்னா, உன் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான நேரம் எது லக்ஷ்மி? அவள் சொன்னா, நான் தெருவில் போனால் பிள்ளைங்கள்லாம் என்னை பார்த்து அழும் மேடம்,
ஏன்னா பார்க்க பயங்கரமாக இருக்குல்ல. தெருவில் போனால் பிள்ளைங்கள்லாம் என்னை பார்த்து அழும். நான் வந்து டெல்லிக்காரங்க தான், அதனால் துப்பட்டாவை முகத்தில் ஃபுல்லாக மூடிட்டு தான் நான் தெருவில் போவேன். ஏன்னா என்னை பார்த்த பிள்ளைலாம் அழுது. அப்போ எனக்கு பிள்ளை, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தபோது எனக்கு என்ன பயம்னா, எனக்கு குழந்தை பிறந்தோன்னா அது என் முகத்தை பார்த்து பயந்தான் நான் என்ன செய்வேன்னா. அப்போ குழந்தை பிறந்தது 3 மாதம் ஆச்சு. 3 மாதம் மட்டும் பிள்ளைக்கு அம்மா முகம் தெரியாது, அந்த விஷன் ஃபிக்ஸ் ஆகாது. அப்படியே ஒன்று தெரியுமே தவிர விஷன் ஃபிக்ஸ் ஆகாது. 3 மாதம் கழித்து அந்த குழந்தைக்கு அம்மாவினுடைய முகம் தெரிந்த போது அந்த பிள்ளை சிரிச்சு தான். அவள் லக்ஷ்மி சொன்னா, அதுதான் என் வாழ்க்கையில் சந்தோஷமான நேரம். இங்கே இருக்கிற ஆண்களுக்கும் தெரியும், பெண்களுக்கும் தெரியும். ஏன் பெண்மை வெல்கன்னு நான் சொல்கிறேன் தெரியுமா? இந்த மனம் தாய்மைக்கான ஒரு மனம். இந்த மனம் தாய்மைக்கான ஒரு மனம். நாம் ஒவ்வொருவரும் ஏன் பெண்மை வெல்கன்னு சொல்லணும் தெரியுமா? முதல்ல நம்முடைய தாயை வாழ்த்துவதற்கும் போற்றுவதற்கும் இதைவிட சிறந்த மந்திரம் நமக்கு கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவுக்கு ஒரே ஒரு கனவு தான், நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாது. இங்கே இருக்கிற ஆண்கள் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் வீட்டுக்கு போவீங்க, பசின்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. உங்கள் முகத்தை பார்த்து உங்கள் அம்மா சொல்லும், சோறு தின்னலையா, அதான் மூஞ்சிலே எழுதி ஒட்டியிருக்கேடா உனக்கு. அதெல்லாம் சாப்பிட்டாச்சு, எல்லாம் காலேஜில் சாப்பிட்டு தான் வர, சாப்பிட்ட மூஞ்சி இப்படியாடா இருக்கும், வா நீ சோறு தின்ன மாட்டேன்னு எனக்கு தெரியும், வச்சுருக்கேன் வா. எத்தனை மணிக்கு போகிறீங்க வீட்டுக்கு? 10 மணிக்கு போகிறீங்க. உங்களுக்கு பசிக்கும்னு அந்த மனசுக்கும் வயிற்றுக்கும் எப்படி தெரியுது? அது வயிற்றில் இருக்கிற மட்டும் சரி, தொப்புள் கொடி உறவு இருக்குது. வெளியில் வந்துட்டீங்கல்ல, அந்த தொப்புள் கொடி அப்படியே தான் ஆக்டிவாக இருக்குல்ல, அதை யாருமே எரிக்க முடியாது. அதனால் சொல்லுகிறேன், பெண்மை வெல்க. இது தாய்க்கு மாத்திரமானதல்ல, எல்லா ஆண்களுக்கும் தெரியும். தாயை போற்றுவது நமக்கு ரொம்ப எளிது, ஆனால் மனைவியை போற்றுவது ரொம்ப கஷ்டம். ஆனால் மனைவியும் ஒரு கட்டத்திலே தாயாகத்தான் ஆகிறாள். அவள் தாயாக ஆகலைனாலும் சரி, தோழியாக இருப்பாள். அவளுக்கான சம இடம் கொடுக்கிற போது வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். வீட்டு வேலைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பால் பூமாலை சொன்ன போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அதுதான் அடுத்த கட்டம். இப்போது ஏன் இந்த கட்டத்தில் பெண்மை வெல்கன்னு நான் சொல்கிறேன்னாக்க, இன்னொரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? ஏன் நீ சாப்பிட்டு வந்திருப்ப தம்பி, நான் சாப்பிடலன்னு நீங்கள் நல்லா கேட்குறீங்க. இந்த மாதிரி ஆடியன்ஸ் கிடைக்கிறது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய புண்ணியம். ஏன்னா கேர்ள்ஸ் ஹவ் அட்டைன்ட் அகாடமிக் டாமினன்ஸ். இந்த வார்த்தையை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். பார்த்தா சொன்னோம், நம்ம 60 வருஷமாக தான் பெண்ணு படிக்கிறா. ஆனால் 2000 வருஷமாக படிக்கிற ஆணை விட பெண்கள், மாணவர்களை விட மாணவிகள் 10th +2 அதிகமாக தான் தேர்ச்சி பெறுறாங்க. அவங்க 2000 வருஷமாக படிக்கிறாங்க, நீ 60 வருஷமாக தான் படிக்கிறான்னா நீ அவங்கள விட நல்லா படிக்கிற. மாணவர்கள் நல்லா படிக்கலன்னு நான் சொல்ல, சிலசுமே நம்ம விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. கூட படிக்கிற கேர்ள்ஸ் தானே, நம்ம விட்டு கொடுக்க தானே வேண்டியிருக்கு இல்லையா? சில பசங்க சொல்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குங்களா, அதுக்கு எங்களுக்கெல்லாம் படிக்கிறது தவிர ஒரு வேலை கூட இல்லைன்றான். நமக்கு நிறைய வேலை இருக்குது. என்ன காரணமோ, அகாடமிக் லெவலில் வந்து 2 பேரும் ஈக்குவலாக இருக்காங்கன்னே வச்சுக்கலாம். நிறுவனங்களில் பணி செய்ய போகிறீங்க, உங்களை எவ்வளோ பேர் நாளைக்கு நிறுவனங்களில் பணி செய்ய போகிறீங்க, இல்லை வியாபாரத்துக்கு போகிறீங்களா, என்ன செய்ய போகிறீங்கன்னு தெரியாது. ஆனால் ஒருவேளை வேலைக்கு என்று போனால் நிறுவனங்களில் என்ட்ரி லெவல்னு சொல்கிறோம்ல, முதல்ல போய் சேர்கிற லெவலில் ஆண் 50 பேர் இருந்தால் பெண் 50 பேர் இருக்காங்க. ஆனால் மேலே போக 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 நீங்கள் பார்த்தீங்கன்னா மிடில் மேனேஜ்மெண்ட் லெவலில் 70 ஆண்கள் இருந்தால் 30 பெண்கள் இருக்காங்க. சீனியர் மேனேஜ்மெண்ட் லெவலில், அதாவது கம்பெனியினுடைய செயல் தலைமை அதிகாரி லெவலில் பார்த்தீங்கன்னா 94 ஆண்கள் இருந்தால் 6 பெண்கள் தான் இருக்கிறார். எதனால் அது மட்டும் போக முடியல? 2 காரணம். ஒன்று, சுற்றி இருக்கிற விபத்துக்கள். அதான் அந்த தம்பி சொன்னார், சிறகை விரிக்க வேண்டிய நேரத்தில் எச்சரிக்கை 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 என்றால் எப்படி சிறகை விரிப்பது? விரிக்க முடியாது. கூண்டிலே இருக்கிற கிளி அதனுடைய ரெக்கையை அவன் கத்தரித்து விட்டிருக்கிறான். ஒரு தடவை ரெக்கையை கத்தரிக்க மறந்து போயிட்டான். அவன் கூண்டையும் திறந்து வச்சுட்டான். ஆனாலும் கிளி வெளியில் போல.
ரெக்க தான் வளர்ந்துருச்சு, கூண்டை வேற திறந்து வச்சிருக்கா, போன்னா போக மாட்டேங்குது. ஏன்? பயமா இருக்கு, போய் பழக்கமே இல்லை. ஆனால் ஒரு கிளி பறந்தால் தோழிகளை 1000 கிளிகள் பின்னாலேயே பறக்கும். முதலாக பறக்க போகிற கிளிகளாக நீங்கள் இருங்கள். கூண்டு திறந்த பிறகும் ஏன் இன்னும் பறக்கவில்லை என்று அவர்களை பறக்க சொல்லி தூண்டுபவர்களாக இந்த மாணவர்கள் இருக்கட்டும். தோழிகளே, தோழர்களே, பெண் உரிமை என்பது பெண் ஆணுக்கு எதிராக செய்கிற போராட்டம் அல்ல. அது ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பயணம். ஏன் அதை செய்யணும்? ஆண்கள் கேட்கலாம், அதுங்க வந்தால் வரட்டும், வராட்ட போட்டு எக்கேட கேட்டு போட்டு எனக்கு என்ன என்று நீங்கள் கேட்கலாம். அப்படி கேட்க முடியாது. ஏனென்றால் உங்களோடு இருக்கிற சக உயிர் ஒன்று உங்களை விட தாழ்ந்த நிலையில் இருந்தால் நாளைக்கு இந்த சமூகத்தில் பிறக்க போகிற பிள்ளைகள் இன்றைய பிள்ளைகளை விட கீழான நிலையில் தான் இருப்பார்கள். சமூகம் மேலே மேலே போகணும்னா ஒன்றா நம்ம எந்திரிச்சு வரணும். ஒன்று நான் கீழே தாழ்ந்து ஜாதி மாதிரி ஆகிடும். ஜாதி அடுக்கில் இருக்கிற எல்லாருக்கும் 2 விஷயம் வேணும். அவர்களை அடக்குகிற ஜாதி ஒன்று மேலே இருக்கணும், இவர்களால் அடக்கப்படுகிற ஜாதி ஒன்று கீழே இருக்கணும். 2 இருந்தால் தான் ஜாதி அடுக்கு நிற்கும். ஆண் பெண் உறவு அப்படி ஆகிவிடக்கூடாது. உனக்கு கீழே நான் இருக்க மாட்டேன், எனக்கு கீழே நீ இருக்க வேண்டாம். ஆல்பர்ட் காம்யூ என்கின்ற சிந்தனையாளர் சொன்னார், எனக்கு முன்னால் நடக்காதே, உன்னை நான் பின்தொடருவதாக இல்லை. எனக்கு பின்னால் வராதே, நான் உன் வழிகாட்டி அல்ல, நானும் நீயும் சேர்ந்து நடப்போம் என்று ஆல்பர்ட் காம்யூ சொன்னார். ஆணும் பெண்ணும் ஒருவரிடம் ஒருவர் சொல்லிக்கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான், சேர்ந்து நடப்போம், ஒருவருக்கு ஒருவர் உதவுவோம், முடிஞ்சா உதவுவோம், பிடிக்கலையா விலகி போயிடுவோம். ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஆசிடை கொட்டுறது, தற்கொலை செஞ்சுக்கிறது, லெட்டர் எழுதி வச்சுட்டு ரயில் முன்னாடி போவது, என்ன சில்லி இதெல்லாம். இப்போது ஒரு பையன் அப்படித்தான், நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் லெட்டர்லாம் எழுதிட்டான், ரயில் முன்னாடி விழுந்துட்டான். ஏன்னா ஒரு பெண்ணு அவனை துப்பிரிச்சான். நல்லது துப்பினா நல்லது, நாளைக்கு அதை விட நல்ல பெண்ணு கிடைக்கும்னு இல்லை அவன் நினைக்கணும். அவன் உடனே தமிழனுக்கு இது பெரிய மான குறைவு இல்லையா, தமிழன் புறமுதுகிட்டு ஓடியதற்கு பிறகு அடுத்த அவமானம், ஒரு பெண் வேண்டாம் என்று சொல்ல ஒன்றுங்க, ஒரு அவமானம் கிடையாது. ரயில் முன்னாடி படுத்துட்டான். அன்னைக்குன்னு பார்த்து பாருங்க, அந்த ரயில் லேட்டு. எவனோ ஒருத்தன் பார்த்து தலையில் 2 தட்டு தட்டி வெளியில் இழுத்து போட்டான். வெளியில் இழுத்து போட்ட நேரம் ரயில் போயிடுச்சு. அப்புறம் அடுத்த நாள் ரயில் டைமை விசாரித்தோம், அடுத்த நாள் லேட்டாக தான் வரும்னாங்க. சரி பார்த்துக்கலாம், ஒரு என்னைக்கு டயத்துக்கு வருதோ அன்றைக்கி போய் தற்கொலை பண்ணிக்கலான்னு வீட்டுக்கு போயிட்டான். அப்புறம் எல்லாம் படித்தா செமஸ்டர் எக்ஸாம் அதுக்குள்ளே வந்துருச்சு. அப்பா சொன்னார், காசு கட்டியிருக்கேன், பரீட்சை எழுதுறேன்னா தோலை உரித்து உப்பு கண்டம் தடவிடுவேன்னார். பரீட்சை தான் பாஸ் பண்ணிட்டான், வேலை கிடச்சிருச்சு. அவங்க வீட்டிலே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 5 வருஷம் ஆச்சு, பிள்ளையும் பிறந்துருச்சு. அந்த ரயில் தண்டவாள வழியாக ஒரு நாள் போனான். பக்கத்தில் இருக்கிறவங்களை கேட்டான், இப்போல்லாம் ரயில் டைமுக்கு வருதான்னு கேட்டான். அந்த தடத்தில் இப்போ விமானமே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரயில் இனிமேல் நமக்கு தேவையில்லை நண்பர்களே. நீங்கள் சில சமயம் இன்னைக்கு ரொம்ப பெருசாக தெரிகிற விஷயம் உங்களை நீங்களே 5 வருஷம் கழித்து வச்சுக்கிட்டு திரும்பி பார்த்தா ரொம்ப சின்னதாக தெரியும். இன்னைக்கு தான் ரொம்ப பெருசாக தெரியுது. கோமதி என்னோட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாயா, உயிரோட வாழவே எனக்கு பிடிக்கலன்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருப்பான். 5 வருஷம் கழிச்சு பார்த்தா கோமதி எங்கே இருக்குன்னே நமக்கு தெரியாது. இன்னைக்கு ரொம்ப பெருசாக தெரிகிற விஷயங்களை அழாதீங்க, முதல்ல அழாதீங்க. இதை நான் பெண்களுக்கு ரொம்ப சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம உரிமை கேட்குறோம்ல, நிறைய உரிமை கேட்குறோம். உரிமை கேட்டு யார் பேசினாலும் பயங்கரமாக கைத்தட்டி அவங்கள உசுப்பேற்றி விட்டு எல்லாம் பண்ணுறோம்ல. உரிமை கேட்கிற போது கடமையை சுமப்பதற்கு நாம் தயங்கக்கூடாது தோழிகளே. எப்பெல்லாம் உரிமை கேட்கிறோமோ அப்போது கடமை பல மடங்கு ஜாஸ்தி ஆயிரும். என்ன கடமை? மற்றவர்களுக்கு முன்னால் நான் காட்சி தருகிற போது நான் மதிக்கப்படுகிறவளாக காட்சி தர வேண்டுமே தவிர ஆசைப்படுவதற்கு உரியவளாக நான் காட்சி தரக்கூடாது. என்னை பார்த்தா மதிப்பு மரியாதையும் வரணும், இச்சை வரக்கூடாது. அது என்னுடைய கடமை, அது எனக்கான கடமை. அப்போ நான் உரிமை கேட்குறேன். அது எப்படி அவனுக்கு மட்டும் அந்த ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டிங்களா? ஏன்னா பாய்ஸ் தான் செய்யணுமா, நாங்கள் செய்ய மாட்டோமான்னு கேட்குறீங்கல்ல. அப்போ அவள் சாயங்காலம் 3 மணி நேரம் உட்காந்து செய்கிறா, ராத்திரி 8 மணி மட்டும். நீ செய்ய
அப்போ மட்டும் 5 மணிக்கு வீட்டுக்கு போகலன்னா எங்கள் ஆத்தா தொடப்பத்தாலே அடிக்கட்டும், வாங்கிக்கோ, அடிக்கட்டும். உனக்கு ப்ராஜெக்ட் வேணும்ல, அப்போ நீ 8 மணி மட்டும் வேலை செய்யணுன்னா நீ 8 மணிக்கு தான் வேலை செய்யணும். கடமைகளை சுமக்கிற நேரத்தில் கண்ணீரை விட்டுவிட்டு கடமையிலிருந்து தப்பித்து கொள்ள நினைக்கிற பெண்கள் உரிமை கேட்பதற்கே லாயக்கில்லாதவர்கள். கண்ணீர் நமக்கான ஆயுதமே அல்ல, நமக்கான ஆயுதம் தன்னம்பிக்கையும் தைரியமும் தான். நமக்கான ஒரே ஆயுதம் அதுதான். பல ஆண்களை நீங்கள் பாருங்க, வீட்டம்மா ரொம்ப சண்டை போடும்போது அவர் நல்லா சண்டை போடுவார், வார்த்தைக்கு வார்த்தை பேசுவார். இந்த அம்மா சொல்லு, உங்கள் குடும்பத்தில் யாருமே சரியில்லை, ஏன் உன் குடும்பத்தில் மட்டும் யார் சரி? நல்லா வார்த்தைக்கு வார்த்தை பேசுவார். அந்த அம்மா யோசிக்க, இனிமே பேசி இந்த ஆளை ஒன்றும் செய்ய முடியாது. உடனே ஒரு தடவை அழும், நான் அவங்கள கட்டிக்கிட்டு என்ன சுகத்தை கண்டேன். உடனே அந்த ஆள் அப்படியே ஆஃப் ஆயிடுவார். அதோட சரிம்மா நீ அழாத, நீ என்ன சொல்றியோ தாய் அப்படி நீ செஞ்சு. என்னை பொறுத்தவரையில் இது ஒரு கேவலம். சண்டை போட்டால் சண்டை போடணும், சமாதானம்னா சமாதானம். அது என்ன அழுது சமாதானம் ஆகுது? அசிங்கம். அது அழுகை ஒரு ஆயுதமா? அந்த அழுகையின் மூலம்தான் நீங்கள் சொல்கிறீர்கள், நான் பலவீனமானவள், என்னை நீதான் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ள முடியும். யாருடைய துணையும் நமக்கு தேவையில்லை. எதற்கு துணை தேவை என்றால் சேர்ந்து பயணம் செய்யலாம். உனக்கு நான் துணை, எனக்கு நீ துணை. இப்படி போகிற பாதையில் இன்றைக்கு பெண்கள் பின்தங்கி இருக்கிறார்கள். 2 காரணம் சொல்கிறேன். இன்னமும் கூட இந்தியாவில் த பர்த் ரேஷியோ ஆஃப் மென் இஸ் டு உமன் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பல மாநிலங்களில் இருக்க வேண்டிய எல்லைக்கு மிக கீழாகத்தான் பெண்களினுடைய பிறப்பு விகிதம் இருக்கிறது. அது பஞ்சாபில் இருக்கலாம், கேரளாலே கம்மியாக இருக்கு, இப்போ பல இடங்களில் கம்மியாக இருக்கிறது. உயர் பதவிக்கு போகிற பெண்களினுடைய எண்ணிக்கை சரிந்து கொண்டு போகிறதே தவிர வளர்ந்து கொண்டு போகவில்லை. பாலியல் வன்முறைக்கும் ஆசிட் வீச்சுக்கும் ஆளாகிற பெண்களினுடைய எண்ணிக்கை, ரிப்போர்ட்டட் கிரைம்ஸ் வளர்ந்து கொண்டே போகிறது இந்தியா முழுவதும். 3 காரணம். நீங்கள் ஐடி செக்டருக்கு போகிறீங்க, ராத்திரி தான் ப்ராஜெக்ட் இருக்கும், கிளையண்ட் அமெரிக்காவில் இருப்பான், அவனுடைய பகல் நேரத்தில் தான் நீங்கள் வேலை செய்யணும். நீங்கள் வெளியே வர்ற போது 11 மணி, எந்த பயமும் இல்லாமல் எந்த துன்பமும் இல்லாமல் 2 வீலர் எடுத்துக்கிட்டு எந்த பெண் தன்னுடைய வீட்டுக்கு போக முடிகிறதோ அன்றைக்கு நாம் சொல்லுவோம், இனிமேல் பெண்களுக்கு கூடுதலான உரிமைகள் தேவையில்லை என்று சொல்லுவோம். அந்த நிலை வருகிற வரையில் உரிமைக்கான எங்கள் குரல் ஒலித்து கொண்டிருக்கும். நண்பர்களே, நீங்கள் எங்களோடு கூட வாருங்கள், எங்களோடு நீங்கள் பயணம் செய்யுங்கள். நான் இப்படி சொல்லிவிட்டு முடிக்கிறேன். பெண்களுக்கானது இது. எதையுமே முதல்ல நீங்கள் செய்கிற போது கஷ்டமாக இருக்கும். இந்த பிள்ளை தான் இந்த அவங்க குடும்பத்தில் முதல்ல படிக்குது, ரொம்ப ஈஸியாக, அது ஈஸியாம்மா, அது உனக்கு ஈஸி கிடையாது. அதை மீறி இன்றைக்கி ஸ்டேஜில் போடுன்னு போடுதுன்னா இதற்கு பின்னால் வலி இருக்கிறது. நண்பர்களே, நீங்கள் வெற்றியாளர்களை தான் பார்க்கிறீர்கள். ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் யார் இருக்கிறார்? ஆணின் வெற்றிக்கு பின்னால் பெண் இருக்கிறார், பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் ஆண் இருக்கிறார். எந்த வெற்றிக்கு பின்னாடி யாரும் கிடையாது, நீங்கள் தான் தனியாக இருக்கீங்க. உங்கள் வெற்றிக்கு பின்னாலே இருப்பது உங்கள் தோல்வி, உங்கள் வெற்றிக்கு பின்னாலே இருப்பது உங்கள் அவமானம், உங்கள் வெற்றிக்கு பின்னாலே இருப்பது நீங்கள் வடித்த வியர்வையும் கண்ணீரும் இரத்தமும் மாத்திரம்தான். அந்த பாதையிலே போகிற போது சில சமயம் தனியாக தான் இருக்கும். ஒரே ஒருத்தரை நினச்சிக்கங்க, பயமாகவே இருக்காது. முத்துலட்சுமி ரெட்டி தமிழகத்தினுடைய முதல் பெண் டாக்டர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த அம்மா 6ஆம் கிளாஸ் படித்த போது ஊரெல்லாம் கூடி மண்ணை வாரி தூத்திருக்காங்க. ஐயோ, பொம்பளை பிள்ளை 6ஆம் வகுப்பு படிக்க வைக்கிறாங்களே, ஊர் விளங்காமல் போயிடும். எந்த கிளாஸுக்கு? 6ஆம் கிளாஸ். அந்த அம்மா எம்பிபிஎஸ் படித்தப்போ என்னென்ன சொல்லியிருப்பாங்க அந்த ஊரில். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. ஷி வாஸ் ஒன்லி உமன் தேர். ஒரு பெண் லெக்சரர் கிடையாது. அலுவலகத்து பணியாளர்கள் யாருமே பெண்கள் கிடையாது. ஒரே ஒரு பெண் தன்னந்தனியாக இழுத்து போர்த்தி கொண்ட சேலையோடு ஓரத்தில் ஒரு சேரில் உட்காந்து நோட்ஸ் எழுதிக்கிட்டு அப்படி தான் தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் டாக்டர் உருவானார். ஆனால் அந்த பெயர் இன்னமும் காலத்தால் மறக்கப்படாத பெயராக இருக்கிறது. காலக்கரையான்கள் இன்னமும் அந்த பெயரை அழிக்கவில்லை. சில பேரை நினைத்து காலமாகிவிட்டது, சிலர் விஷயத்தில் காலமாகிவிட்டது. முத்துலட்சுமி ரெட்டி அப்படிப்பட்டவங்க.
நீங்கள் அந்த சாண்ட்விச் ஜெனரேஷனில் இருக்கீங்க. சில இடங்களுக்கு தனியாக போகணும், சில இடங்களுக்கு போய் படிக்க போகணும், வேலை செய்ய போகணும், ஏதோ ஒன்றுத்துக்காக போகணும். தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை மிக ஆரோக்கியமானது. பக்கத்திலே இருக்கிற தூத்துக்குடியிலே போராட்டம் நடக்கிறது நண்பர்களே. போராட்டத்தினுடைய முன் வரிசை முழுவதிலும் உட்கார்ந்திருப்பது பெண்கள் பெண்கள் பெண்கள். டாஸ்மாக் கடைகளை உடைத்து நொறுக்கலாம் என்று போகிற பெண்ணுக்கு எங்கிருந்து வந்தது அந்த வலிமை? 1.5 டன் அடிடா ஓங்கி அடிச்சான்னு சூர்யா சொன்னாரு. சூர்யா அடியில் நான் அதை பார்க்கல, டாஸ்மாக்கை உடைக்கிற பெண்ணினுடைய அடியில் நான் அதை பார்த்தேன். அடிக்கிறா சார் டாஸ்மாக். அதுக்கு நடுவில் நம்ம ஆளு உள்ள பூந்து உடைச்ச கடையிலேருந்து 2 பாட்டில் எடுத்துட்டு வர்றான். கடையை அடிச்சு உடைக்கிறா சார். நெடுவாசல் போராட்டத்தில் முன் வரிசையில் உட்கார்ந்திருக்கா. மெரினாவில் நான் கண்ணால் பார்த்தேன். எத்தனை ஆண்கள் இருந்தார்களோ சரிக்கு சரியாக பெண்கள், இளம் பெண்கள் உட்கார்ந்திருந்தார். தமிழ்நாட்டின் அத்தனை போராட்டங்களிலும் இன்று பெண்கள் முன்னால் நிற்கிறார்கள். இது தானா சேர்ந்த கூட்டம். இது எந்த தலைவருக்கும் சேர்ந்த கூட்டம் இல்லை. இது தலைவர்களுக்காக சேர்ந்த கூட்டம் இல்லை. எங்கள் பிரச்சனைகளுக்கு நாங்கள் போராடுகிறோம் என்று எழுந்து வருகிறார்கள். அந்த பெண்களுக்கு பின்னாலே ஆண்கள் நின்று போராடுகிறார்கள் என்றால் இது மிகச்சரியான நேரம், மிகச்சரியான பாதை. இந்த பாதையிலே நின்று நாம் சொல்லுவோம். 100 வருஷத்துக்கு முன்னால் பாரதி பாடியதாக சொன்னார் பூமாலை. 100 வருஷம் ஆச்சு பாரதி பாடி. உங்க பக்கத்து ஊர்ல தான் பொண்ணு எடுத்திருக்காரு. கடையத்திலே இருந்த போது பாரதி தன்னந்தனியா இருந்தார். சோறு கூட வீட்டில் வச்சு அவருக்கு போடலை. அவரை தனியாக வச்சு யாரோ போய் சோறு கொடுத்துட்டு வந்தாங்க. ஏன்னா ஊருக்குள்ளே வந்தால் கூட அவருக்கு மரியாதை கிடையாது. அப்படி தனிமையில் வாழ்ந்த பாரதி தான் சொன்னான். அதை சொல்லி நான் என்னுடைய உரையை முடிவு செய்கின்றேன். போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி இப்புதுமை பெண்ணொளி வாழி பல்லாண்டிங்கு மாற்றி வையகம் புதுமையுறச் செய்து மனிதர் தம்மை அமரர்களாக்கவே ஆற்றல் கொண்ட பராசக்தி என்னை தன் அருளினால் ஒரு கன்னிகையாகியே தேற்றி உண்மைகள் கூறிட வந்திட்டால் செல்வங்கள் யாவற்றிலும் மேற்செல்வம் எய்தினோம். பெண்மை வெல்க, அந்த வெற்றிக்கு ஆண்மை துணையாகுக என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.